சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு BGTRB எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியருக்காக முழு மாதிரி தேர்வானது இன்று முதல் நம்ம ஆரம்பிக்கிறோம். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண்துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், அவமதிப்பு கொள்ளார், கருமமே கண்ணாயினார். எடுத்த செயல்ல வெற்றி பெறும் வரை எந்த விதமான சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம இந்த இருக்கக்கூடிய 20 நாட்களை நீங்க சிறந்த முறையில பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கான அரசு பணி என்பது உங்களை தேடி வரும். அதற்கான வழிமுறைகளை நாள்தோறும் சுபைக்குழுவானது உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல தமிழ் பாடத்திற்கு உங்களுக்கு முழு மாதிரி தேர்வு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதற்கான டிஸ்கஷன் வீடியோ தான் இது. டோட்டலா பாத்தீங்கன்னா மேஜர்ல 110 கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கிறோம். எஜுகேஷன் மெத்தடாலஜில 30 கொஸ்டின், ஜிகேல 10, தமிழ் எலிஜிபிலிட்டியில 30. சரிங்களா? டோட்டலா பாத்தீங்கன்னா 180 வினாக்கள் இதுல உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாவும் உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியது. ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபை குழுவோடு இணைந்திருங்கள். முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல தமிழ்ல யூனிட் 1 பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தேர்வா கொடுத்துருக்கிறோம். ஸோ இதுல இந்த தேர்வுல எழுதுவதற்கு முன்பு ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்ன? ஸோ இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு நம்ம ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த முழு மாதிரி தேர்வுல நீங்க பாத்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கணும், தேர்வுக்கு முன் தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா டோட்டலா இந்த தேர்வு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 தேர்வானது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணோம். டோட்டல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 20 டெஸ்ட். ஸோ இந்த 20 டெஸ்ட்ல முதல் 10 தேர்வு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயல்கள். ஸோ இந்த 10 இயல்களை எப்படி நம்ம கொடுத்துருக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 யூனிட், ஒரு நாளைக்கு ஒரு யூனிட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜிகே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 யூனிட். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 10th புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 9 யூனிட். அப்ப 10வது யூனிட் 10வது தேர்வு உங்களுக்கு ஃபுல் டெஸ்டா நம்ம கொடுத்துரும். அதே மாதிரி மேஜர் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், 10 யூனிட். அப்ப யூனிட் வைஸா முதல் நாள் தான் மேஜர்ல ஃபர்ஸ்ட் யூனிட், எஜுகேஷன் மெத்தடாலஜில ஃபர்ஸ்ட், ஜிகேல ஃபர்ஸ்ட், தமிழ் எலிஜிபிலிட்டியில ஃபர்ஸ்ட். ரெண்டாவதுனா 2வது யூனிட். அப்படியே 10 தேர்வுகள் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா மீதி 10 தேர்வு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மீதி 10 தேர்வு பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்டாக உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டோட்டலா இப்ப தமிழுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 யூனிட்டுங்கும் பொழுது உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒவ்வொரு 10 ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுக்கணும். அப்ப ஒவ்வொரு ஃபுல் மாடல் டெஸ்ட்லயும் ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் 11 கொஸ்டின் எடுக்கிறேன். அப்ப டோட்டலா 10 யூனிட், அப்ப 110 கொஸ்டின் கரெக்டா வந்துடும். எஜுகேஷன் மெத்தடாலஜியா 10 யூனிட்டை கவர் பண்ணிடலாம். ஜிகே 10 யூனிட்டை கவர் பண்ணி, தமிழ் எலிஜிபிலிட்டி 10th புக்கு ஃபுல்லா அதை அப்படி கொடுத்துறேன். ஆனா மேஜரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் 11 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஃபுல் மாடலுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் உங்களுக்கான ப்ராசஸ். இறுதி கட்ட திருப்புதலுக்கு 20,000 வினா விடைகள் உங்களுக்கு கிரியேட் பண்ணி நம்ம என்ன செய்யறோம், கொரியர்ல கொடுக்குறோம். ஸோ ஆசிரியர்கள் தேவைங்கிற பட்சத்துல பயன்படுத்திக்கலாம். ஸோ அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் நம்ம என்ன செய்யறோம், கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ இது பாத்தீங்கன்னா வெற்றிக்கான மந்திரம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் உங்களுடைய மனதில் இருத்தி கொள்ளக்கூடிய பகுதி. வெற்றி என்பது மனதின் நிலை. எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வெற்றியாளரா மாறணும்னா நம்ம வெற்றி பெற்றவராகவே நினைக்க தொடங்கணும். அதுதான் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வெற்றியாளராக மாறுவதற்கான வழிமுறையாக இருக்கக்கூடியது. ஸோ இப்ப யூனிட் 1க்கான கொஸ்டின்ஸ்குள்ள நம்ம போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு இதற்கான சிலபஸ் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா யூனிட் 1க்கான சிலபஸ் திராவிட மொழிகள். சரியா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 1க்கான சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா திராவிட மொழிகள், தமிழ் மொழியினுடைய தொன்மை, தமிழ் மொழியின் தனித்தன்மை, தமிழினுடைய கிளை மொழிகள்,
தமிழும் உலக செம்மொழிகளும் புதைபொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல். இதுதான் யூனிட் 1க்கான டாபிக். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 110 கொஸ்டின்ஸ். அடுத்து ஜிகேல 10, எஜுகேஷன் மெத்தடாலஜில 30, தமிழ் எலிஜிபிலிட்டியில 30 நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அப்ப முதல் வினா பாருங்க, 1969ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட A Sketch of Comparative Dravidian Morphology என்ற நூலை எழுதிய திராவிடவியல் அறிஞர் யாருன்னா ஆப்ஷன் டி அகத்தியலிங்கம். பின் வருவனவற்றுள் சரியாக பொருந்தாத இணை எது? பொருந்தாதது கேட்டிருக்காங்க. எண்ணு பெயர் 3 தமிழ்ல, 3ங்கிறது மலையாளம். வேர் சொல் கண் தமிழ்ல, கன்னடத்துல. அதே மாதிரி சுட்டு பெயர் அவன் தமிழ் தெலுங்கு. இது ஃபுல்லாமே சரியானது. அப்ப சரியாக பொருந்தாததுன்னா உறவு பெயர் தந்தைங்கிறது தமிழ் மலையாளம் என்பது இங்க பொருந்தாததாக இருக்கிறது. கூற்று திராவிட மொழிகளின் பெயரடைகள் அவை தழுவும் பெயர் சொல்லின் எண் பால் ஆகியவற்றை பொறுத்து மாறுவதில்லை. காரணம் திராவிட மொழிகளின் தொடரியல் அமைப்பு பெயரடைகளை மாற்றமில்லா வடிவங்களாகவே கையாளுகின்றது. இது இந்தோ ஆரிய மொழியிலிருந்து இதனை வேறுபடுத்தும் முக்கிய பண்பு சொல்லி கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. இரண்டுமே சரியானது. கூற்று காரணம் இரண்டும் சரியானது. சோ அடுத்து பாருங்க, வினாயன் 4. திராவிட மொழிகளின் தொடரியல் அமைப்பில் காணப்படும் செயபடு பொருள் குன்றா வினை மற்றும் செயபடு பொருள் குன்றிய வினை ஆகியவற்றுக்கு இடையிலான அடிப்படை வேறுபாடு என்ன? அடிப்படை வேறுபாடானது வினைச்சொல் ஒரு செயபடு பொருளை கொண்டு முடிவது மற்றும் செயபடு பொருள் இன்றி முடிவது. ஆப்ஷன் பி. நடு திராவிட மொழிகள் குறித்த பின்வரும் கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்வு செய்க. மொத்தம் 4 கூற்றுகள் கொடுத்திருக்கோம். அதுல நடு திராவிட மொழி குறித்த கூற்றுகள்ல 4வது கூற்று, நடு திராவிட மொழிகள் அனைத்தும் இலக்கிய வளமும் நீண்ட கால எழுத்து வடிவமும் கொண்டவை. திராவிட மொழிகளின் இறந்த காலத்தை காட்ட பயன்படுத்தக்கூடிய இந்த வேர்டை வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் பெறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இரட்டித்தல். ஆப்ஷன் ஏ இரட்டித்தல். பொறுத்துக கொடுத்துருக்க இல்லையா, பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. சரிங்களா? குரூக் மால்தோ என்பது ஜார்க்கண்ட் மேற்கு வங்காளத்தினுடைய பயன்பாடு. சோ இதற்கான ஆன்சரை பார்த்தோம்னா 3, 4, 1, 2. அப்ப 3, 4, 1, 2. சரியா? சோ அப்ப பாருங்க, குரூக் மால்தோ ஜார்க்கண்ட் மேற்கு வங்கத்தினுடைய பயன்பாடு. 2 பாருங்க, மலையாளம் தமிழ் மலையாளம் 2ஆம் வேற்றுமை உருபு ஐ. கோண்டி கோண்டா என்பது உயிர் ஒளியில் முடியும் பெயர் சொற்கள். தோடா கோத்தா என்பது எழுத்து வடிவம் அற்றவை. சோ இத வந்து பாத்தீங்கன்னா மெயினா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வினாயன் 8. சோ இந்த வினாயன் 8 பார்க்கும் பொழுது திராவிட மொழி சொற்களின் அமைப்பில் காணப்படாத பண்பு கீழ்கண்டனவற்றில் எதுனா சொல்லின் இறுதியில் மெய்யொலிகள் கூட்டாக வருதல். ஆப்ஷன் பி. கீழ்காணும் கருத்தியல்ல எது சரி எது தவறு? சரிங்களா? 1 சரி 2 தவறு. அப்ப 1 என்ன? திராவிட மொழிகளில் பால் பாகுபாடு பெரும்பாலும் பொருட்பாகுபாட்டை அடிப்படையாக கொண்டது, இலக்கண பாகுபாட்டை அல்ல என்பது சரி. தெலுங்கு மொழியில் அது என்பது உயர்திணை ஒருமை படர்க்கை பெயராகவும் பயன்படுத்தப்படுகிறது என்பது கூற்று 2 தவறு. திராவிட மொழிகள் சமஸ்கிருதத்தில் இருந்து தோன்றியவை அல்ல, அவை
தனித்துவமான மொழி குடும்பம் என்ற கருத்தை முதல்ல உறுதியாக நிறுவிய அறிஞர் யார்னா ராபர்ட் கால்டுவெல். திராவிட மொழிகளின் வேர் சொற்களை ஒப்பிட்டு ஆராய்ந்து 1961 வெளியிடப்பட்ட திராவிட சொற்பிறப்பியல் அகராதி என்ற பெருநூலை உருவாக்கியவர் பரோ மற்றும் யமனோ. அடுத்த வினா பாருங்க, வினா எண் 12. திராவிட மொழிகளின் உள் குடும்ப வகைப்பாட்டில் எந்த மொழி அதன் இருப்பிடம் மற்றும் சில பண்புகளின் அடிப்படையில தென்னடு திராவிட மொழி என தனியாக வகைப்படுத்தப்படுகிறதுனா தெலுங்கு. கூற்று: திராவிட மொழிகளின் அடிப்படை வாக்கிய அமைப்பு எழுவாய், செயபடு பொருள், பயனிலை என்ற வரிசையிலேயே அமைகிறது. காரணம், பயனிலை வாக்கியத்தின் இறுதியில் வருவதால் அதற்குரிய துணை கூறுகள் அனைத்தும் அதற்கு முன்பாகவே இடம்பெறுகிறது. இது இந்த மொழிகளின் தொடரியல் கூட்டமைப்பின் அடித்தளமாகும். அப்ப கூற்று, காரணம் இரண்டுமே சரியானது. ஆங்கிலம் போன்ற இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் உள்ளது போல் முன்பாக வரும் முன்னிடை சொற்களுக்கு பதிலாக திராவிட மொழிகளின் பெயர் சொற்களுக்கு பின்னால் ஒட்டப்பட்டு வேற்றுமை பொருளை உணர்த்தக்கூடிய உறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பின்னிடை சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது. மூல திராவிட மொழியின் ஒலி அமைப்பு குறித்த பின்வரும் கூற்றுகள்ல தவறான ஒன்றை தேர்வு செய்க. மொத்தம் 4 கூற்று கொடுத்திருக்கோம். இதுல 4வது கூற்று தவறானது. சரிங்களா? 4வது கூற்று தவறானது. வெடிப்பொலிகள்ல ஒலிப்புடை மற்றும் ஒலிப்பியல் வேறுபாடு சொல்லின் தொடக்கத்தில் தெளிவாக இருந்தது. திராவிட மொழிகளில் எதிர்மறை வினைகள் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? வினை சொல்லின் வேருடன் எதிர்மறை பொருளை தரும் விகுதியை நேரடியாக இணைப்பதன் மூலம். பொறுத்துக, பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. முதல்ல பாருங்க, வேற்றுமை உருபு என்பது பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டக்கூடிய உருபு. விகுதி என்பது சொல்லின் பொருளை மாற்றி அமைக்கும் ஒட்டு. இடைநிலை என்பது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து காலம் காட்டக்கூடியது. ஒலி குறிப்பு சொல் என்பது இயற்கையான ஒலிகளை பிரதிபலிக்கக்கூடிய சொல். அப்ப 3, 1, 4, 2 இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்த வினா பாருங்க, திராவிட மொழி குடும்பத்தின் தனித்துவமான ககர ஒலி பின்வரும் எந்த மொழி குழுக்கள்ல முதன்மையாக காணப்படுகிறது? தென் திராவிட மொழிகள். கீழ்காணும் கருத்தில் எது சரி எது தவறு? 1 பாருங்க, சமஸ்கிருதத்தில் காணப்படும் திராவிட என்ற சொல் முதல்ல தமிழ் என்ற சொல்லின் திரிபாகவே குமரிலப்பட்டரால் பயன்படுத்தப்பட்டது. 2, ராபர்ட் கால்டுவெல். முதல் கூற்றை பார்த்துக்கோங்க. 2வது கூற்றை பாருங்க, ராபர்ட் கால்டுவெல் அச்சொல்லை ஒரு குறிப்பிட்ட மொழியை குறிக்காமல் தென்னிந்திய மொழிகளின் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மொழி குடும்பத்தை குறிக்க பயன்படுத்தினார். அப்ப 2 கூற்றுகளும் சரி. பின்வரும் சொற்களில் எது தனி திராவிட வேர் சொல் வடிவமாக இல்லாமல் சமஸ்கிருதத்தில் இருந்து பெறப்பட்ட கடன் சொல்லாக கருதப்படுகிறதுனா நீர். திராவிட மொழிகளில் ஒரு வினை சொல்லின் அடிப்படை வடிவமைப்பு வரிசை எவ்வாறு அமைந்துள்ளது? விகுதி, இடைநிலை, பகுதி. அதே மாதிரி இடைநிலை, பகுதி, விகுதி கொடுத்திருக்கோம் இல்லையா? இதுல ஆப்ஷன் டி, பகுதி, இடைநிலை, விகுதி என்பது சரியான விடை. திராவிட மொழிகளின் ஒலியன் அமைப்புல பொதுவாக காணப்படாத அம்சம் எது? சொல்லின் முதலில்
மெய்யொலி கூட்டம் வருதல். கூற்று திராவிட மொழிகளின் தொடரியல் அமைப்பு. ஒரு வாக்கியத்தில் பெயரடை எப்போதும் அது தழுவும் பெயர் சொல்லுக்கு முன்பாகவே வரும்படி அமைந்துள்ளது. காரணம், இந்த மொழிகளில் பெயரடைகள் தழுவும் பெயர் சொல்லின் பால் எண் இடத்திற்கு ஏற்ப உருபு மாறுவதில்லை. எனவே அதன் இருப்பிடம் நிலையானதாக உள்ளது. சோ இந்த ரெண்டையுமே நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது இரண்டும் கூற்று காரணம் இரண்டுமே சரியானது. கூற்று காரணம் இரண்டும் சரி. நாம் பேசுபவர் கேட்பவர் மற்றும் நாங்கள் பேசுபவர் மட்டும் கேட்பவர் தவிர்த்து என தன்மை பன்மையில் காணப்படும் வேறுபாட்டை குறிக்கும் மொழியியல் கலை சொல் எதுனா உள்ளடக்கிய பன்மை, விளக்கிய பன்மை. திராவிட மொழிகளில் உடைமை பொருள் உணர்த்தப்படும் முறை குறித்த கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. உடைமையாளர் நான்காம் வேற்றுமை உருபு ஏற்று உண்டு அல்லது இரு என்ற வினை சொல்லுடன் வாக்கியம் அமைகிறது. ஆங்கிலத்துல the man who read the book என்பது போல யார் எது போன்ற சார்பு பெயர்களை ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் பயன்படுத்தப்படாமல், அதாவது பயன்படுத்தாமல் வினை வடிவத்தை மட்டும் மாற்றி அமைக்கும் திராவிட மொழிகளின் தனித்துவமான தொடர் அமைப்பு பெயரெச்ச தொடர். சோ அதே மாதிரி பாருங்க, பொறுத்துக. இதற்கு விடையானது ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. திராவிட மொழிகள்ல ஒரு சொல்லின் வேறானது பெரும்பாலும் எத்தகைய அமைப்பை கொண்டிருக்கும்னா பெரும்பாலும் ஓரசை சொல்லாகவே இருக்கும். கீழ்காணும் கருத்தியலில் எது சரி எது தவறு? முதல் கருத்தியல் பாருங்க, திராவிட மொழிகளில் பால் பாகுபாடு பெரும்பாலும் பகுத்தறிவை அடிப்படையாக கொண்ட பொருட்பாகுபாடே தவிர இலக்கண பாகுபாடு அன்று. கூற்று 2, இம்மொழிகளில் வினை சொற்கள் திணை, பால், எண், இடம், காலம் ஆகிய 5ஐயும் தெளிவாக காட்டும் விகுதிகளை பெற்று வருகிறது. சோ அப்ப கூற்று 1, 2 இரண்டும் சரி. செய்தான் என்ற உடன்பாட்டு வினை சொல்லுக்கு இணையான செயலன் அல்லது செய்தான் இல்லை என்ற எதிர்மறை வினை அமைப்பானது திராவிட மொழிகளில் எந்த அமைப்பியலில் எடுத்து காட்டுகிறதுனா ஆப்ஷன் ஏ எதிர்மறைக்கென தனி வினை வடிவங்கள் மற்றும் பகுப்பு வடிவங்கள் இரண்டையும் கையாளக்கூடிய தன்மை. சோ அடுத்த வினா பாருங்க, வினா எண் 31. ஒலியன்கள், உருபன்கள், தொடரியல் அமைப்பு போன்றவற்றில் காலந்தோறும் ஏற்பட்ட மாற்றங்களை மட்டும் ஆராய்ந்து ஒரு மொழியின் உள்கட்டமைப்பை வளர்ச்சியை விவரிக்கக்கூடிய வரலாற்று அணுகுமுறையானது அக வரலாறு ஆகும். பழந்தமிழ் கல்வெட்டுக்கள் மற்றும் செப்பேடுகளில் காணப்பட்ட பொதுவான எழுத்து முறை பண்புகள்ல பொருந்தாதது எதுனா ஆயுத எழுத்து மட்டுமே தெளிவாக புள்ளியுடன் குறிக்கப்படல். கூற்று தமிழ் மொழி வரலாற்றை அறிய தொல்காப்பியம் போன்ற மூல நூல்களைப் போலவே அவற்றிற்கு எழுதப்பட்ட உரைகளும் மிக முக்கியமான சான்றுகளாகும். காரணம், உரை மூல நூலில் வெளிப்படையாக கூறப்படாத காலத்துக்கு பொலி வழக்கங்களையும் புதிய இலக்கண கூறுகளையும் உரையில் கோடல் என்ற உத்தியில் மூலம் விளக்கி சென்றுள்ளனர். சோ கூற்று காரணம் இரண்டும் சரியானது. கன்னி என்ற சொல் பழங்காலத்தில் மாலை என்ற பொருளிலும் பிற்காலத்தில் வளை என்ற பொருளிலும் பயன்படுத்தப்பட்டது. இவ்வாறு ஒரு சொல்லின் பொருள் காலப்போக்கில்
மாறுவதை ஆய்வு செய்யக்கூடிய துறையானது சொற்பொருளியல் ஆய்வு. சொற்பொருளியல் ஆய்வு ஆய்வு செய்யக்கூடிய துறை சொற்பொருளியல் ஆய்வு. பேச்சு தமிழின் அடிப்படையில் தமிழ் வினை சொற்களை அவை ஏற்கும் எதிர்கால இடைநிலைகளை கொண்டு மெல்வினை, இடைவினை, வல்வினை என மூன்றாக வகைப்படுத்தி அயல் நாட்டினர் யார்னா டாக்டர் கிரால். கூற்று: தொல்காப்பியம் சகரம் மொழிக்கு முதலில் வராது என்று கூறினாலும் சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்களில் சதுக்கம், சந்தனம் போன்ற சகர முதல் சொற்கள் காணப்படுகின்றன. காரணம், தொல்காப்பியர் காலத்திற்கு பிறகு பிறமொழி சொற்களின் வருகையால் புதிய ஒளியன் விதிகள் தமிழில் வழக்கிற்கு வந்தன. இதனை ஆராய்வதே அகப்புற வரலாறு ஆகும். சோ 2 கூற்றுகளும் சரி. பொறுத்துக. சோழ மன்னர்கள் மெய்கீர்த்தி தொடக்கம். பாருங்க, முதலாம் ராஜராஜன். முதலாம் ராஜராஜன் காந்தலூர் சாலை. சரியா? முதலாம் ராஜராஜன் என்பது காந்தலூர் சாலை. சோ அடுத்து பாருங்க, முதலாம் ராஜேந்திரன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் திருமன்னி வளர. அடுத்து முதலாம் குலோத்துங்கன் திருமன்னி பதுமம். அடுத்து விக்கிரம சோழன் பூமாது புனர். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. அடுத்து பாருங்க, பொருள்களை மட்டும் தொகுத்து கூறும் நிகண்டுகளின் முறையிலிருந்து மாறுபட்டு தமிழில் முதலில் அகர வரிசைப்படி சொற்களை அமைத்து பொருள், ஒரு பொருள், தொகை, தொடை என 4 வகையாக பகுத்தளித்த அகராதியானது சதுர அகராதி. கீழ்காணும் கருத்துல எது சரி எது தவறு? 2 கருத்துக்களானது நம்ம கொடுத்திருக்கிறோம். அந்த 2 கருத்துக்கள்ல எந்த கருத்து சரி, எந்த கருத்து தவறு? தொல்காப்பியத்தில் இறந்த காலம் மற்றும் எதிர்கால இடைநிலைகள் சுட்டப்பட்டாலும் நிகழ்காலத்தை சுட்ட தெளிவான இடைநிலை எதுவும் குறிப்பிடப்படவில்லை. பிற்கால இலக்கண நூலனை நன்னூலில் கிரு, கின்று, ஆனின்று என 3 நிகழ்கால இடைநிலைகள் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. அப்ப கூற்று 1, 2 இரண்டும் சரி. மெகஸ்தனிஸ், தாலமி போன்ற அயல் நாட்டார் தங்களது குறிப்புகளில தமிழ் பெயரென கொற்கை என்பதை கொல்சி எனவும் காவிரியை கபேரிஸ் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். இந்த திரிபடைந்த பதிவுகள் மொழி வரலாற்று ஆய்விற்கு எவ்வாறு உதவுகிறதுனா, அக்கால தமிழ் பெயர்களின் ஒழிப்பு முறையை பிற மொழியினர் எவ்வாறு கேட்டறிந்தனர் என்பதை உணர்த்துகிறது. பழங்காலத்திய கல்வெட்டுக்கள், இலக்கணங்கள், இலக்கியங்கள், உரை ஆசிரியர்கள், அகராதிகள், அயல் நாட்டார் குறிப்புகள் போன்றவை தமிழ் மொழி வரலாற்றை அறிய உதவக்கூடிய சான்றுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. இவற்றுள் முதன்மையானதும் காலத்தால் முற்பட்டதும் மாற்றத்திற்கு உட்படாததுமான சான்றாக கருதப்படக்கூடியது கல்வெட்டுக்கள். பண்டைய குகைகளில் கண்டெடுக்கப்பட்ட தமிழின் பழமையான எழுத்து வடிவத்தை கொண்ட கல்வெட்டுக்கள் அவை எழுதப்பட்ட எழுத்து முறையின் பெயரால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிராமி கல்வெட்டு என்று அழைக்கப்படுகிறது. பிராமி கல்வெட்டு. கூற்று: சோழர் கால கல்வெட்டுக்கள்ல வடமொழி சொற்களை எழுதும் போது வடமொழி எழுத்துக்களை தவிர்த்து தமிழ் எழுத்துக்களாலேயே தமிழ் மரபுபடி எழுத வேண்டும் என்பது விதி பின்பற்றப்பட்டது. காரணம், பதவியல் என்ற தனி இயலை அமைத்து வடமொழி சொற்களை தமிழாக்கம் செய்யும் முறைகளை விளக்கி நன்னூல் போன்ற இலக்கண நூல்களின் செல்வாக்கு இதற்கு ஒரு
காரணமாக இருக்கலாம். கூற்று காரணம் இரண்டும் சரி. கிபி 1732 வீரமா முனிவரால் பதிப்பிக்கப்பட்ட சதுர அகராதி 12,000 சொற்களை கொண்டிருந்தது. இதற்கு பின் சென்னை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட 104,405 சொற்களை கொண்ட மிகப்பெரிய அகராதியானது தமிழ் பேரகராதி. கனி நந்தாசிரியருக்கு வெள்ளரை நிமகத்து காவிதி காளிதி ஆந்தைய சீதம் பிணைவு கொடுப்பித்தான் என்ற அரிட்டாப்பட்டி கல்வெட்டு வாசகத்தில் வரும் பிணவு என்ற சொல்லுக்கு மயிலை சீனி வேங்கடசாமி தரக்கூடிய பொருளானது கற்படுக்கை. தொல்காப்பியர் காலத்தில் வழங்கப்படாத ஆனால் செனவரையர் போன்ற உரை ஆசிரியர்கள் காலத்துல வியங்கோல் வினைமுற்று விகுதிகளாக கருதப்பட்டவை. வியங்கோல் வினைமுற்று விகுதிகளாக கருதப்பட்டவை கீழ்கண்டனவற்றுள் எது? அல், ஆள். அடுத்து பாருங்க, பொறுத்துக. இலக்கியமும் அது காட்டக்கூடிய காலத்தினுடைய தமிழ். ஃபர்ஸ்ட் பாருங்க, தேவாரம் 4000 திவ்ய பிரபந்தம். தேவாரம் 4000 திவ்ய பிரபந்தம் என்பது பல்லவர் காலத்தினுடைய தமிழ். கம்ப ராமாயணமும் பெரிய புராணமும், கம்ப ராமாயணம் பெரிய புராணம் சோழர் காலத்தினுடைய தமிழ். 11 கீழ்கணக்கு நூல்கள் என்பது சங்க மருவிய காலத்தினுடைய தமிழ். பரணி உலா குறவஞ்சி நாயக்கர் காலத்தினுடைய தமிழ். சோ அப்ப 3, 4, 1, 2. அப்ப ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. சிங்கள மொழி கல்வெட்டுக்கள்ல தமிழ் பெயர்களும் அசோகர் கல்வெட்டுக்கள்ல சேர சோழ பாண்டியர் பற்றிய குறிப்புகளும் காணப்படுவது தமிழ் மொழி வரலாற்றுக்கு எத்தகைய சான்றாக அமைகிறதுனா, தமிழர் பிற பகுதிகளுடன் கொண்டிருந்த அரசியல் மற்றும் பண்பாட்டு தொடர்புகளை உறுதி செய்கிறது. கீழ்காணும் கருத்தியல்ல எது சரி எது தவறு? முதல் கருத்தியல் பாருங்க. ராமப்பையன் அம்மானை, ஐவர் ராஜாக்கள் கதை போன்றவை பேச்சு வழக்கில் அமைந்த இலக்கியங்கள். ஜெயகாந்தனின் சினிமாவுக்கு போன சித்தாளு சென்னை பேச்சு வழக்கையும், நீல பத்மநாபனின் தலைமுறைகள் குமரி மாவட்ட வட்டார வழக்கையும் பதிவு செய்துள்ளது. 2 கூற்றுகளும் சரியானது. பாதிரியார் ராபர்ட் டி நோபிலி சா என்ற ஒளியை பாத்தீங்கன்னா எவ்வாறு குறிப்பிட்டார் என்றும், வீரமா முனிவர் அதையே எஸ் என்றும் தங்களது குறிப்புகள்ல எழுதியுள்ளனர். இந்த வேறுபட்ட பதிவானது எதை உணர்த்துகிறதுனா, வெவ்வேறு காலகட்டத்தில் அல்லது வெவ்வேறு வட்டார வழக்கில் சகர ஒழிப்பு முறை மாறுபட்டு இருந்திருக்கலாம் என்பதை குறிக்கிறது. திராவிட மொழிகள் ஒரு தனித்த மொழி குடும்பத்தை சேர்ந்தவை. அவை இந்தோ ஐரோப்பிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை என்ற கருத்தை முதல்ல 1816 ஆண்டு தனது தெலுங்கு மொழி இலக்கண நூலின் முன்னுரையில குறிப்பிட்டவர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். திராவிட மொழிகளை பேசும் இடத்தின் அடிப்படையில் அல்லாமல் அவற்றின் பண்பாடு மற்றும் இலக்கிய வளர்ச்சியின் அடிப்படையில திருந்திய மொழிகள் மற்றும் திருந்தாத மொழிகள் என்று வகைப்படுத்தியவர் ராபர்ட் கால்டுவெல். கூற்று: தமிழ் மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகள் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டவை. காரணம், மலையாளம் பால் காட்டும் விகுதிகளை முற்றிலுமாக விலக்கியுள்ளது மற்றும் தமிழில் ஐகாரத்தில் முடியும் பல சொற்கள் மலையாளத்தில் அகரத்தில் முடிகிறது. கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான முரணாக உள்ளது.
அடுத்த வினா, வினா எண் 54. கீழ்கண்டனவற்றுள் தென் திராவிட மொழிகள் பிரிவுல அடங்காத மொழினா எதுனா கோண்டி. தெலுங்கு மொழி குறித்த கூற்றுகள்ல தவறான ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் சி தவறானது. வடமொழி சொற்களின் தாக்கம் மிக குறைவாக காணப்படுகிறது என்பது. திராவிட மொழியியல் ஆய்வின் ஒரு மாபெரும் சாதனையாக கருதப்படும் திராவிட மொழிகளின் அடிசொல் அகராதி என்ற ஒப்பீட்டு அகராதியை இணைத்து உருவாக்கிய அறிஞர் பரோ மற்றும் யமனோ. பொறுத்துக. குருக் மால்தோ. குருக் மால்தோ என்பது வட திராவிட மொழிகள். பிராக்வி என்பது பலுசிஸ்தான். பிராக்வி பலுசிஸ்தான் தமிழ் கன்னடம் தென் திராவிட மொழிகள். தெலுங்கு கோண்டி நடு திராவிட மொழிகள். ஸோ அப்ப 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ இதற்கு விடை. நீலகிரி பழங்குடியினரான தோடர்கள் மற்றும் கோடர்கள் பேசும் மொழிகள் தோடா கோடா என்பவை எந்த திராவிட மொழி குழுவை சார்ந்தவைனா தென் திராவிட மொழி குடும்பம். சோ அடுத்த வினா பாருங்க. வினா எண் 59. கீழ்காணும் கருத்தில் எது சரி எது தவறு? கால்டுவெல் காலத்தில் திராவிட மொழிகள் 12 என அறியப்பட்டிருந்தன. பிற்கால ஆய்வுகளின் விளைவாக தற்போது 30க்கும் மேற்பட்ட மொழிகள் திராவிட மொழி குடும்பத்தில் கண்டறியப்பட்டுள்ளன. இரண்டுமே சரியானது. 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வடமொழி அறிஞரான குமரிலப்பட்டர் தென்னிந்திய மொழிகளை ஆந்திர திராவிட பாஷா என்ற பெயரில் குறிப்பிட்டார். திராவிட மொழிகளிலேயே மிக தொன்மையானதும் சங்க இலக்கியங்கள் என்ற விரிவான உலக இலக்கிய பரப்பையும் தொல்காப்பியம் என்ற முதல் இலக்கண நூலையும் கொண்ட மொழி தமிழ் மொழி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் தமிழ் சொல்லும் அதன் பிற திராவிட மொழி வடிவமும் சரியாக பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. மகன் தமிழ் தெலுங்கு என்பது பொருந்தாதது. கூற்று பிற திராவிட மொழிகளான தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகியவற்றுடன் ஒப்பிடுகையில் தமிழில் வடமொழி சொற்களின் தாக்கம் ஒப்பீட்டளவில் குறைவு. காரணம் தொல்காப்பியம் வகுத்தளித்த இலக்கண வரம்பும் சங்கம் வளர்த்த தனித்துவமான இலக்கிய மரபும் பிற்காலத்தில் தோன்றிய தனித்தமிழ் இயக்கங்களும் தமிழின் திராவிட அடிப்படைகளை வலுவாக பாதுகாக்க உதவின. ஸோ இந்த இரண்டு கூற்றுகளும் சரியானது. இங்க கொடுக்கக்கூடிய கூற்று இரண்டுமே சரியானது. செம்மொழி தமிழில் எதிர்மறை பொருளை உணர்த்துவதற்கு வினை அடியுடன் எதிர்மறை இடைநிலையை சேர்த்து தனி வினைச்சொல் வடிவத்தை உருவாக்கும் முறைக்கு எடுத்துக்காட்டானது அவன் வாரான். ஆப்ஷன் சி. தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து தனி மொழியாக வளர்ந்த மலையாளம் குறித்த கூற்றுகள்ல தவறானது எது? இங்க 4 கூற்று கொடுத்திருக்கோம். தவறானது தமிழில் சரியா தமிழில் உள்ள லகர ஒளியை மலையாளம் முற்றிலுமாக இழந்து விட்டது. திராவிட மொழி குடும்பத்திற்கே உரிய சிறப்பு ஒளியான லகரம் தற்கால இலக்கிய மொழிகளில் எந்த 2 மொழிகளில் மட்டும் தெளிவாக பேணப்பட்டு வருகிறதுனா தமிழ் மற்றும் மலையாளம். பொறுத்துக சரியா. காலகட்டம் தமிழின் முக்கிய பண்பு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்தையும் கொடுத்திருக்கோம். இதற்கான விடை ஆப்ஷன் சி 2, 4, 1, 3. தமிழ் இலக்கணம் பெயர் சொற்களை பகுத்தறிவு அடிப்படையில் உயர்திணை மனிதன் அஃறிணை மற்றவை என பகுக்கும் முறையை கொண்டுள்ளது. இது பிற மொழி குடும்பங்களில் காணப்படும் எந்த பாகுபாட்டிலிருந்து அடிப்படையில் வேறுபடுகிறதுனா இலக்கண பால் பாகுபாடு.
கிராமட்டிக்கல் ஜெண்டர், இலக்கண பால் பாகுபாடு. கீழ்காணும் கருத்தில் எது சரி எது தவறு? சார் ரெண்டு கொடுத்திருக்கோம், இந்த இரண்டுமே சரியானது. திராவிடம் என்ற சொல் தமிழ் என்ற சொல்லின் வடமொழி வடிவமே, அதாவது சமஸ்கிருத வடிவம் என்று பல அறிஞர்கள் கருதுகின்றனர். திராவிடம் என்ற சொல்லை ஒரு தனித்த மொழி குடும்பத்தை குறிக்கும் பெயராக அறிவியல் நோக்கில் நிலைநிறுத்தியவர் ராபர்ட் கால்டுவெல். ஸோ இரண்டுமே சரியானது. இந்திய அரசு ஒரு மொழியின் தொன்மை, தனித்தன்மை, செழுமையான இலக்கிய வளம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு வழங்கும் செம்மொழி என்ற தகுதியை இந்தியாவிலேயே முதலில் பெற்ற மொழி தமிழ் ஆகும். இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்ட ஆண்டு 2004. 2004ஆம் ஆண்டு. தமிழ் மொழியின் தொன்மைக்கு சான்றாக விளங்கக்கூடிய தொல்காப்பியம் தனக்கு முன்னரே பல இலக்கண நூல்கள் இருந்தமை எவ்வாறு மறைமுகமாக உணர்த்துகிறது? என்மனார் புலவர், மொழிப போன்ற தொடர்கள் மூலம் முன்னோர் கருத்துக்களை மேற்கோள் காட்டுவதால். கூற்று கீழடி அகழாய்வுகள் தமிழ் பிராமி எழுத்துக்களின் பயன்பாட்டையும் சங்ககால நகர நாகரிகத்தையும் எதிர்பார்த்ததை விட பல நூற்றாண்டுகள் பழமையானவை என நிறுவியுள்ளன. காரணம், அங்கு கிடைத்த மண்பாண்ட ஓடுகளில் பொறிக்கப்பட்டிருந்த கீறல் எழுத்துக்கள் அறிவியல் பூர்வமாக கரிம பகுப்பாய்வு மூலம் கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. அப்ப இரண்டு கூற்றுகளுமே சரியானது. பண்டைய தமிழகத்தின் கடல் கடந்த வணிக சிறப்பை உணர்த்தும் எத்திரிய கடலின் பெரிப்புலஸ் போன்ற அயல் நாட்டவர் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழக துறைமுகங்கள்ல பொருந்தாதது தாமிரலிப்தி, ஆப்ஷன் சி. மற்ற மூன்று பொருந்தக்கூடியது. அடுத்து பாருங்க, பொறுத்துக்க தொல்லியல் களமும் முக்கிய கண்டுபிடிப்பும். சரியா, தொல்லியல் களமும் முக்கிய கண்டுபிடிப்பும். ஆதிச்சநல்லூர் தளம். ஆதிச்சநல்லூர் தளம் என்பது ஈம தாளிகளுடன், ஆதிச்சநல்லூர் களம் என்பது ஈம தாளிகளுடன் கிடைத்த மிகப்பெரிய பிராமி எழுத்துக்கள். சரியா, ஆதிச்சநல்லூர். அடுத்து பொருந்தல். சரியா, அடுத்து பார்க்கக்கூடியது பொருந்தல். பொருந்தல் என்பது நெல் மணிகளுடன் கிடைத்த பிராமி எழுத்துக்கள் கொண்ட கிண்ணம். அடுத்து மாங்குளம், பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பெயர் பொறித்த கல்வெட்டு மாங்குளம் என்பது. சோ அடுத்து பாருங்க, அரிக்கமேடு. அரிக்கமேடு என்பது ரோமானிய மண்பாண்டம் மற்றும் வணிகத்தலம். சரியா, சோ இதை பார்க்கும் பொழுது விடையானது ஆப்ஷன் ஏ, 4, 3, 2, 1. அரிசி என்ற தமிழ் சொல் கிரேக்கத்தில் ஒரைசா என்றும், இஞ்சிவேர் என்பது சிங்கிபெரஸ் என்றும் வழங்கப்படுவது தமிழ் மொழியின் தொன்மை குறித்த எந்த உண்மையை நிலைநாட்டுகிறதுனா, மிக பழங்காலத்திலேயே தமிழர்கள் உலகத்தின் மேற்கு பகுதிகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் என்பதை விளக்குகிறது. கீழ்காணும் கருத்தில் எது சரி எது தவறு? இரண்டு கொடுத்திருக்கோம். முதல் கருத்து பாருங்க, இந்தியாவில் ஒரு மொழிக்கு முதலில் செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்ற தகுதி வழங்கப்பட்டது தமிழ் மொழிக்குத்தான். சரியா, சோ நல்லா கவனிங்க, இந்தியாவில் ஒரு மொழிக்கு முதல்ல செம்மொழி என்ற தகுதி வழங்கப்பட்டது தமிழ் மொழிக்குத்தான். கூற்று 2, ஒரு மொழி குறித்த 1500 முதல் 2000 ஆண்டுகள் வரையிலான தொடர்ச்சியான வரலாறு பின்னணியும் பிற மொழி மரபில் இருந்து சாராத தனித்தன்மையும் கொண்டிருந்த வேண்டும் என்பதே செம்மொழி தகுதிக்கான முக்கிய விதிகளில் ஒன்றாக கூறப்படுகிறது. அப்ப இரண்டு கூற்றும் சரியானது. பண்டைய எகிப்து, நல்லா கவனிங்க,
பண்டைய எகிப்து மற்றும் கிரேக்கம் போன்ற நாகரிகங்களை போல தமிழர்களின் தொன்மையை நல்லா கவனிங்க. பண்டைய எகிப்து மற்றும் கிரேக்கம் போன்ற நாகரிகங்களை போல தமிழர்களின் தொன்மையை நிலைநாட்டும் மிக வலுவான தொல்பொருள் சான்றாக இன்று உலக அளவில் கருதப்படக்கூடியது வைகை நதிக்கரையில் கண்டறியப்பட்டுள்ள கீழடி நாகரிகம். சரியா, கீழடி நாகரிகம். ஸோ மிக முக்கியமான ஒன்று. ஸோ ஆசிரியர்கள் மெயினா இதை குறிப்பிடுத்துக்கோங்க. வட இந்திய மௌரிய பேரரசர் அசோகரினுடைய கல்வெட்டுகளிலும் இலங்கையின் வரலாற்று நூலான மகாவம்சத்திலும் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படுவது எதை சுட்டி காட்டுகிறது? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கோம், நல்லா கவனிங்க. நான்கு ஆப்ஷன் கொடுத்திருக்கோம். அதுல ஆப்ஷன் பி, கிமு 3ஆம் நூற்றாண்டு அளவிலேயே தமிழகத்தின் வலிமையான அரசுகள் நிறுவப்பட்டு பிற நாடுகளால் அறியப்பட்டிருந்தனர் என்பதை உணர்த்துகிறது. சங்க இலக்கியங்களான 10 பாட்டும் 8 தொகையும் தமக்கே உரிய அகம் புறம் என்ற பொருள் பாகுபாட்டையும் திணை துறை போன்ற நுட்பமான இலக்கண கூறுகளையும் கொண்டிருப்பது மொழி ஆய்வாளருக்கு எதை உணர்த்துகிறது? மொழி ஆய்வாளர்களுக்கு எதை உணர்த்துகிறதுனா, சங்க இலக்கியங்களுக்கு முன்பே பல நூற்றாண்டுகளாக வளர்ந்த ஒரு முதிர்ச்சியான இலக்கிய பாரம்பரியத்தினுடைய உச்சகட்டமான அவை விளங்குகின்றன. தமிழ் மொழியின் தொன்மைக்கு சான்றாக காட்டப்படும் முறைகள்ல அறிவியல் பூர்வமான வரலாற்று ஆய்வு செய்முறை முறையில் ஏற்றுக்கொள்ளப்படாதது எதுனா ஆப்ஷன் டி, புராணங்கள் மற்றும் கற்பனை கதைகளை முதன்மை சான்றாக கொள்வது. தமிழ் மொழி செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது 2004ஆம் ஆண்டு. தமிழ் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது 2004. பின் வருவனவற்றுள் தமிழின் தனித்தன்மை குறித்த சரியாக பொருந்தாத இணை எது? ஆஸ்பிரேட் ஒலிகள் தமிழின் பரவலாக காணப்படும் ஒலிகள் என்பது பொருந்தாதது. கூற்று: தமிழ் ஒரு திராவிட மொழி என்றாலும் பிற திராவிட மொழிகளை காட்டிலும் வடமொழி சொற்களின் தாக்கம் இதில் மிக குறைவு. காரணம், தமிழ் தனது தனித்துவமான இலக்கண அமைப்பையும் தூய சொற்களையும் கொண்டுள்ளதால் பிற மொழிகளின் தாக்கத்தை குறைவாகவே உள்வாங்கி கொண்டது. கூற்று, காரணம் இரண்டும் சரி. தமிழில் காணப்படும் அகத்திணை புறத்திணை என்ற பாகுபாட்டினுடைய சரியான விளக்கம் என்ன? மனிதர்களின் அக வாழ்வையும் புற வாழ்வையும் பிரித்து காட்டக்கூடிய இலக்கிய மரபு. தமிழ் மொழியின் தனித்துவமான பண்புகள் குறித்த பின்வரும் கூற்றுகள்ல தவறான ஒன்றை தேர்வு செய்க. தமிழ் மொழியின் தனித்துவமான பண்புகள் குறித்த கூற்றுகள்ல தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. ஆப்ஷன் டி. அதாவது தமிழ் மொழியில் சொற்களில் முதலில் மெய்யெழுத்துக்கள் வருவதில்லை. உள்ளடக்க பன்மை மற்றும் விளக்கு பன்மை எக்ஸ்க்ளூசிவ், ப்ளூரல் ஆகியவை இன்க்ளூசிவ், ப்ளூரல், எக்ஸ்க்ளூசிவ், ப்ளூரல் ஆகியவை தமிழின் தனித்துவமான இலக்கண பண்புகளாக கருதப்படும். இதை எதை குறிக்கிறதுனா, பேசும் நபர்களையும் கேட்பவர்களையும் உள்ளடக்கி பேசும் மற்றும் விலக்கி பேசும் பன்மை வேறுபாட்டை குறிக்கிறது. அடுத்து பாருங்க, பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. சரியா? சோ நல்லா கவனிங்க, பொறுத்துக.
சோ பாருங்க, தொல்காப்பியம் முதல்ல கொடுத்திருக்கக்கூடியது தொல்காப்பியம் இலக்கண நூல். திருக்குறள், திருக்குறள் என்பது அரை இலக்கியம். சிலப்பதிகாரம் என்பது காப்பியம். தேவாரம் என்பது பக்தி இலக்கியம். 2 3 4 1 இதற்கான விடை. திராவிட மொழிகளில் குறிப்பாக தமிழில் பொதுவாக காணப்படாத ஒலிப்பியல் பண்பு எது? வலியுறுத்தப்பட்ட ஒலிகளின் செல்வாக்கு, அஸ்பிரேட்டட். கீழ்காணும் கருத்தில் எது சரி எது தவறு? கருத்து 1, தமிழ் மொழியின் பெரும்பாலான வேர் சொற்கள் ஓரசை சொற்களாகவே அமைந்துள்ளது. பெரும்பாலான வேர் சொற்கள் ஓரசை சொற்களாகவே அமைந்துள்ளது. சரியா? கூற்று 2, தமிழ் மொழியில் எழுத்துக்கள் பெரும்பாலும் உயிர் ஒலிகளில் தொடங்கி மெய் ஒலிகளில் முடிவடையும். அப்ப முதல் கூற்று சரியானது, 2வது கூற்று தவறு. தமிழ் மொழி திராவிட மொழி குடும்பத்திற்கு உள்ளேயே வடமொழியில் கலப்பில்லாமல் தனது தனித்தன்மையை நிலைநிறுத்திய மொழி என்று குறிப்பிட்டவர் ராபர்ட் கால்டுவெல். ஆப்ஷன் சி, ராபர்ட் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் ராபர்ட் கால்டுவெல். வெளியிட்ட ஆண்டு 1856. 1856. பின்வருவனவற்றுள் சரியாக பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ பாருங்க, தமிழ் தென் திராவிட மொழி சரி, குருக் வட திராவிட மொழி சரி, கோண்டி நடு திராவிட மொழி, துளு வட திராவிட மொழி என்பது தவறு. கூற்று, பிராக்வி மொழி பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் பகுதியில் பேசப்பட்டாலும் அது திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தவை. திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தவை. காரணம், இது வட திராவிட மொழி குழுவில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் பலுசிஸ்தானை சுற்றியுள்ள இந்தோ ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்ட இலக்கண அமைப்பை கொண்டுள்ளது. அப்ப ஆப்ஷன் சி, கூற்று காரணம் 2 சரியானது. திராவிட மொழிகளின் அடிப்படை பண்புகளில் ஒன்றான ஒட்டுநிலை என்பதன் சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுக்க. சரியான விளக்கம் என்ன? ஒட்டுநிலை என்பதனுடைய சரியான விளக்கமானது ஆப்ஷன் பி, வேர் சொல்லுடன் பின்னொட்டுக்கள் இணைந்து புதிய சொற்களை உருவாக்குவது. புதிய சொற்களை உருவாக்குவது. தென் திராவிட மொழிகள் குறித்த பின்வரும் கூற்றுகள்ல தவறான ஒன்றை தேர்வு செய்ய. தென் திராவிட மொழிகள் குறித்த கூற்றுகள்ல தவறானது ஆப்ஷன் டி, தெலுங்கு மொழி தென் திராவிட மொழி குழுவில் மட்டுமே வகைப்படுத்தப்பட்டுள்ளது. தம்முடைய என்பதற்கு நம்முடைய என்பதற்கும் உள்ள வேறுபாட்டை உணர்த்தக்கூடிய திராவிட மொழிகளின் தனித்துவமான பண்பானது உள்ளடக்க பன்மை மற்றும் விளக்கு பன்மை. பொறுத்துக, கோண்டி கூய், பிராக்வி மால்தோ, தமிழ் கன்னடம், தோடா கோத்தா. ஸோ இது ஃபுல்லாமே எல்லாமே தெரிஞ்சதுதான் நம்மளுக்கு. சரியா? நான் இதற்கான விடையானது 4 1 2 3. திராவிட மொழிகளில் பொதுவாக காணப்படாத ஒலிப்பியல் பண்பு எதுனா ஆஸ்பிரேட்டட் ஒலிகளின் செல்வாக்கு. ஆஸ்பிரேட் ஒலிகளின் செல்வாக்கு. கீழ்காணும் கருத்தியலில் எது சரி எது தவறு? திராவிட மொழிகளின் சொற்களின் இறுதியில உயிர் ஒலிகள் அதிகம் காணப்படும் என்பது தவறு. திராவிட மொழிகளின் வேர் சொற்கள் பெரும்பாலும் ஓரசை சொற்களாகவே உள்ளது சரி. அப்ப கூற்று 1 தவறு, 2 சரி. திராவிட மொழி வடமொழியின் கலப்பின்றி, நல்லா கவனிங்க, திராவிட மொழியானது வடமொழியின் கலப்பின்றி தமிழ் மொழி வடமொழியின் கலப்பின்றி தனித்து நிற்கும் ஒரு திராவிட மொழி என்ற
கருத்தை அறிவியல் பூர்வமாக நிறுவிய முதல் அறிஞர் ராபர்ட் கால்டுவெல். பின்வருவனவற்றுள் தவறாக பொருந்தும் திராவிட மொழி குழுவை அடையாளம் காண்க. கோத்தா நடு திராவிட மொழி என்பது தவறு. கூற்று திராவிட மொழிகளில் குறிப்பாக தமிழில் மூக்கொலி விகுதிகள் சொற்களின் முதலில் வரும்போது தனித்துவமான ஒலிப்பியல் மாற்றங்களுக்கு உள்ளாகிறது. தனித்துவமான ஒலிப்பியல் மாற்றங்களுக்கு உள்ளாகிறது. அதே மாதிரி 2 பாருங்க. கூற்று 2, அதாவது காரணம். பெரும்பாலான திராவிட மொழிகளில் வேர் சொற்கள் மெய்யெழுத்தில் தொடங்கி உயிர் ஒலியில் முடிவதில்லை, மேலும் ஒட்டுநிலை தன்மைக்கு உட்பட்டவை. ஸோ 2மே தவறானது. கூற்றும் தவறு, காரணமும் தவறு. திராவிட மொழிகளில் வேர் சொற்கள் பெரும்பாலும் எத்தனை அசை சொற்களாக அமைந்துள்ளதுனா ஓரசை சொற்களாக அமைந்துள்ளது. அடுத்து பொறுத்துக. துளு. துளு என்பது கர்நாடக மாநிலத்தில் பேசப்படுவது. குடகு. குடகு என்பது குடகு மாவட்டம். மால்தோ ஜார்க்கண்ட். தோடா நீலகிரி. சோ அப்ப 2, 4, 1, 3 ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. ஆப்ஷன் ஏ. கீழ்காணும் கருத்தியலில் எது சரி எது தவறு? முதல் கருத்தியல் பாருங்க. மூல திராவிட மொழியை மீட்டு உருவாக்கம் செய்வது இந்தோ ஐரோப்பிய மூல மொழியை மீட்டு உருவாக்கம் செய்வதை விட எளிமையானது. தவறு. மூல திராவிட மொழிக்கே நேரடியான எழுத்து சான்றுகள் தற்பொழுது கிடைக்கவில்லை. சரி. அப்ப கூற்று 1 சரி. கூற்று 1 தவறு, 2 சரி. திராவிட மொழிகளில் வாக்கிய அமைப்பில் பொதுவான வரிசை எது? திராவிட மொழிகளின் வாக்கிய அமைப்பில் பொதுவான வரிசை முறை எது? எழுவாய் செயபடு பொருள் வினை. திராவிட மொழி இயலில் யமனோ மற்றும் பர்ரோ ஆகியோரின் முதன்மையான கூட்டு பங்களிப்பு எது? கூட்டு பங்களிப்பானது திராவிட மொழிகளின் வேர் சொல் அகராதியின் தொகுப்பு. கூற்று பெருங்கற்கால பண்பாடு திராவிட மொழிகளை பேசுவோருடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. காரணம் பெருங்கற்கால புதைபொருள் தென்னிந்தியாவில் பரவலாக கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழ் மொழியின் தொன்மைக்கும் திராவிட மக்களின் பரவலுக்கும் சான்றாக கருதப்படுகிறது. அப்ப கூற்று காரணம் 2மே சரியானது. பின்வருவனவற்றுள் செம்மொழி தகுதி பெற்ற திராவிட மொழிகளில் ஒன்று அல்லாதது எதுனா குடகு. அதே மாதிரி வினாயன் 110 பொறுத்துக. சோ இதற்கு விடையானது 3, 1, 4, 2. 3, 1, 4, 2. சோ இதோட தமிழ் மொழியோட முடிஞ்சிருச்சு. அடுத்து எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு நம்ம பார்க்கிறோம். 30 கொஸ்டின்ஸ். சரியா? அறிவொளி இயக்கத்தினுடைய நோக்கம் முதியோர் கல்வியை உயர்த்துதல். கீழ்கண்ட எந்த கல்வி முறை காந்தியின் சித்தாந்தங்களுள் அடங்கவில்லைனா தாய்மொழி கல்வி. யுபிஇ என்பது அனைவருக்கும் தொடக்க கல்வி. இந்தியாவில் கூட்டு கல்வி எந்த கல்வி நிலையில் செயல்படுகிறது? தொடக்க கல்வி நிலை. புதிய தேசிய கல்விக் கொள்கையில் இதற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறதுனா அனைவருக்கும் கல்வி என்பதற்கு முக்கியத்துவமானது தரப்படுகிறது. தொழில் சார்ந்த கல்வியின் முக்கிய நோக்கம் என்ன? தொழில் சார்ந்த கல்வியின் முக்கிய நோக்கம் சுய வேலை வாய்ப்பு. தொழில் கல்விக்கு அடித்தளமிட்ட கல்விக்குழு ஹண்டர் கல்விக்குழு. தொடக்க கல்வி எந்த மொழியில் அமைந்திருக்க வேண்டும் என்று காந்தியடிகள் கூறினார்னா தாய்மொழியில். கீழ்கண்டனவற்றில் எங்கு பொது கல்வி தொடர் தொழில் கல்வி ஆகிய இரண்டும் இணைந்த பயிற்சி பள்ளி அமைந்துள்ளதுன்னா துர்காபூர். கீழ்கண்டனவற்றில் எது முன்பருவ கல்வி அன்று? மெட்ரிகுலேஷன்,
தேசிய அளவில் வயது வந்தோர் கல்வி திட்டத்தை நிர்வகிப்பது மனிதவள மேம்பாட்டுத்துறை. தொடக்க கல்வி பற்றிய கொள்கைகள் அரசியல் அமைப்பு சட்டம் 45வது பிரிவில் இடம்பெற்றுள்ளது. திறந்தவெளி பள்ளி எந்த நகரத்தில் தோற்றுவிக்கப்பட்டது? திறந்தவெளி பள்ளியானது சென்னை நகரத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. சென்னை நகரத்தில். சென்னையில் திறந்தவெளி பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு 1985. முன் தொடக்க கல்வி 2½ வயது முதல் 5 வயது. தேசிய கல்விக் கொள்கை 1986. கல்வி உத்திரவாத திட்டம், புதுமை கல்வி இவை இரண்டும் முறைசாரா கல்வியுடன் தொடர்புடையது. தொலைதூர கல்வியை அளிப்பதற்காக சிறந்த ஊடகம் அஞ்சல். தேசிய திறந்தவெளி பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது 1990. பார்வையற்றவர்களுக்கு பிரெயில் முறையில் கல்வி கற்றுத்தரப்படுகிறது. தொலைதூர கல்வி எதன் அடிப்படையில் அமைந்துள்ளதுன்னா திட்டமிட்டு கற்றல். திட்டமிட்டு கற்றல் அடிப்படையில். திறந்தவெளி பள்ளி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? ஜூலை 1979. தொலைநிலை கல்வியின் இன்றைய வளர்ச்சி என்ன? தொலைநிலை கல்வியினுடைய இன்றைய வளர்ச்சி என்ன? இன்றைய வளர்ச்சியானது அஞ்சல் வழி கல்வி. சரியா? சோ அடுத்து கவனிங்க. அடுத்த வினா, தொலைதூர கல்வியினுடைய மறுபெயர் என்ன? அஞ்சல் வழி கல்வி. திறந்தவெளி பள்ளி எந்த நிலை கல்வி வரையில் செயல்படுகிறதுனா இடைநிலை கல்வி வரை. வகுப்பறை கற்பித்தல் கற்றல் சிக்கல்களை களைந்து பணி மேம்பட மேற்கொள்ளக்கூடிய ஆய்வானது செயலாய்வு. நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு எது தடைக்கல்லாக அமைகிறதுனா எழுத்தறிவின்மை. நாட்டு நலப்பணி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1949. ஒருங்கிணைந்த குழந்தையின் வளர்ச்சி பணிகள் 1975. ஜனநாயகத்தின் இன்றியமையாதது சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம். சரியா? சோ அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா ஜிகே. ஜிகேல ஃபர்ஸ்ட் யூனிட். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஹரப்பா நாகரிகத்தை பற்றி கடைசி முடிவை அளித்தவர் அகர்வால். சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சிக்கான காரணம் காலநிலை மாறுபாடு, வெள்ளம், வறண்ட ஆறு. மதகுரு எதனால் செய்யப்பட்டதுன்னா நுரைக்கல். கூற்று, ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம், ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. அப்ப கூற்று, காரணம் இரண்டும் சரி. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய தொல்பொருள் இடம் எது? மொஹஞ்சதாரோ. உலகத்தின் முதலில் நகர திட்டமிடல் எந்த நாகரிகத்துல காணப்படுகிறதுனா சிந்து நாகரிகத்தில். சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய கலாச்சாரம் இந்தியாவின் எந்த பகுதியில் காணப்படுகிறது? இந்தியாவில வடமேற்கு பகுதியில். வடமேற்கு பகுதியில் காணப்படுகிறது. சிந்து சமவெளி மக்கள் அரச மரத்தின் தெய்வ வழிபாடு கொண்டிருந்தனர். ஹரப்பன் தளத்தில் மிகப்பெரிய உரை உள்ள குறியீடுகள் 26. தந்தத்திலான அளவீட்டின் நீளம் மில்லிமீட்டர்ல 1704. சோ அடுத்து பார்க்கக்கூடிய பகுதி 30 தமிழ் மொழி தகுதி தேர்விற்கான வினா விடைகள். தமிழ் மொழி தகுதி தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கு. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் சச்சிதானந்தன். தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ள நூல் திருக்குறள் மெய் பொருள் உரை. தென்னவன் மகளே தென்னன் என்று
கனிச்சாறு குறிப்பிடும் மன்னன் பாண்டிய மன்னன். பொருந்தாததை குறிப்பிடுக. கனிச்சாறு, தமிழ் சிட்டு, நூறாசிரியம், பாவிய கொத்து. இதுல தமிழ் சிட்டு பொருந்தாதது. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். தமிழ் அரசாண்டம் குமரி. அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? கனிச்சாறு. நூலானது கனிச்சாறு. டேஸ் இதழ் மூலம் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர்? தென்மொழி என்ற இதழ் மூலம் பரப்பியவர் பெருஞ்சித்திரனார். தும்பி என்பதன் பொருள் வண்டு. செய்தி 1. பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. செய்தி 2. தென்மொழி என்பது பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல். இதுல முதல் கூற்று சரி, இரண்டாவது கூற்று தவறு. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே. இந்த அடிகள்ல குறிப்பிடக்கூடிய நூலானது இரட்டை காப்பியங்கள். அன்னை மொழியே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பானது கனிச்சாறு. அந்தும்பி பாடும் அது போலையாம் பாடி முந்துற்றோம் யாண்டு முழங்கன் தனித்தமிழே. இதுல அடி எதுகை எழுதுனா அந்தும்பி முந்துற்றோம், இது அடி எதுகை. சோ அடுத்து பொறுத்துக. இந்த பொறுத்தைக்கான விடையானது ஆப்ஷன் ஏ. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பொறுத்துக. சோ அடுத்து தவறான இணையை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி, தூறு நெல் என்பது தவறு. நெல்லின் அடி தாள் என்று அழைக்கப்படுகிறது. கீரையின் அடி தண்டு எனவும், புதரின் அடி தூறு, மிளகாய் செடியின் அடி கோல் என்று அழைக்கப்படுகிறது. சோளத்தின் அடி தட்டு எனவும், கரும்பின் அடி களி எனவும், மூங்கிலின் அடி களை எனவும், வேம்பின் அடி அடி என்றும் அழைக்கப்படுகிறது. சோ அடுத்து பாருங்க, பொறுத்துக. இதற்கு விடையானது ஆப்ஷன் டி, அதாவது களி. களி என்பது கரும்பு. தட்டை, தட்டை என்பது கம்பு. களை, களை என்பது மூங்கில். அடி என்பது புளி. சோ ஆப்ஷன் டி இதற்கு விடை. சரியான இணையை தேர்வு செய்க. அடி, வேம்பு. சோ இது சரியான இணை. பொறுத்துக. குச்சியின் பிரிவு, சினையின் பிரிவு, கொம்பின் பிரிவு, கவையின் பிரிவு கொடுத்திருக்க இல்லையா? சோ இதற்கு விடையானது பாருங்க, குச்சியின் பிரிவு. சரியா, குச்சியின் பிரிவானது இணுக்கு என்று அழைக்கப்படுகிறது. சினையின் பிரிவு, சினையின் பிரிவானது, குச்சியின் பிரிவு இணுக்கு, சினையின் பிரிவு, சினையின் பிரிவானது போத்து என்று அழைக்கப்படுகிறது. சினையின் பிரிவானது போத்து என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, கொம்பின் பிரிவு. கொம்பின் பிரிவானது கிளை என்று அழைக்கப்படுகிறது. கிளை என்று அழைக்கப்படுகிறது. கவையின் பிரிவானது, கவையின் பிரிவு கொப்பு இல்ல கொம்பு என்று அழைக்கப்படுகிறது. சோ மொத்தம் 4 கொடுத்திருக்கோம். விடையானது ஆப்ஷன் பி. செய்தி 1, கிளையின் பிரிவு சினை. செய்தி 2, போத்தின் பிரிவு குச்சு. சோ இரண்டுமே சரியானது. அடுத்து பாருங்க, கொம்பின் பிரிவு கொப்பு. அடிமரத்தில் நின்று பிரியும் மாபெரும் கிளை சுவை. அப்ப செய்தி 1 தவறு, 2 சரி. சரியானதை தேர்வு செய்க. போத்தின் பிரிவு குச்சு என்பது ஆப்ஷன் சி சரியானது. அடுத்து பாருங்க, பொறுத்துக. காய்ந்த கவை. காய்ந்த கவை கட்டை. காய்ந்த சிறுகிளை விறகு. காய்ந்த
களி, வெங்களி, காய்ந்த குச்சு, சுள்ளி. சரி, அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2, 4, 3, 1 ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. ஸோ இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்ல யூனிட் 1ல 180 கொஸ்டினுக்கான ஆன்சரும் பார்த்தாச்சு. ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இந்த டெஸ்ட் தேவைங்கிற பட்சத்துல சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் வரை சுபிக்குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.